பொதுவாக இந்த நிதிநிலை அறிக்கையானது நீங்கள் ஏற்கனவே நாம் இந்த தங்கம் வெள்ளி இந்த அமெரிக்கன் டேரிஃப் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆனால் இப்போது நம்ம ஒரு சாமானிய மக்களுக்கு, அதாவது ஒரு பிலோ மிடில் கிளாஸ், அந்த மிடில் கிளாஸ் அதற்கு மேலே உள்ளவங்க அப்பர் மிடில் கிளாஸ் அந்த பட்ஜெட் தொடர்பான அந்த முடிவுகளை பொதுவாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த சாமானிய மக்களின் வாழ்க்கையில் ஒரு நேரடியாக இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அது ஒரு சிறிய அளவில் அந்த மக்களோட வாழ்க்கையில் அது அவர்களுடைய உணவு, ஆடை, ஊதியம் இதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களாக எதை அதை செயல்படுத்தணும். இன்னொரு முக்கியமானது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அதில் செயல்படுத்தக்கூடிய தவறுகளை இந்த நிதிநிலை அறிக்கையில் சீர்படுத்த முடியுமா? அது அதில் தான் சீர்படுத்த முடியுமா? ஆமாம், ஜிஎஸ்டி கவுன்சில் பொறுத்தளவில் அது ஒரு முழுக்க எல்லாருடைய பங்களிப்பு, அதாவது எல்லா மாநிலங்களுடைய பங்களிப்பு அடிப்படையில் தான் அது நடந்து கொண்டிருக்கு. அப்படிதான் நடைபெற்றும் வரும் வரக்கூடிய காலங்களில். அதில் வரக்கூடிய மாற்றங்கள், அதில் ஏதாவது தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் வரும்போது அது இரு தரப்பினம், அதாவது மாநில அரசுகளும் சரி மத்திய அரசும் அதை கொண்டு ஆலோசித்து எல்லாருக்கும் பயமா அளிக்கக்கூடிய விஷயம். அதாவது மாநிலங்களுக்கும் வரி வருவாய் இழப்பு ஏற்படக்கூடாது, மத்திய அரசுக்கும் ஏற்படக்கூடாது, அதே நேரத்தில் மக்களுக்கும் அந்த பயன் முழுவதுமாக சென்றடையக்கூடிய வழிவகையில தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய செயல்பாடுகள் இருக்கு. அது தொடர்ந்து இருக்க வேண்டும், அப்படிதான் இருக்கணும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இதுல ஜிஎஸ்டி தொடர்பான விஷயங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி கொண்டு வந்தா சாமானியர்களுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறது தொடர்ந்து பன்னெண்டுகளாகவே, அதாவது அருண்ஜேட்லி நிதியமைச்சரா இருக்கும் போதே இதெல்லாம் எழுப்பப்படுது. இது மாநிலங்களுக்கு அந்த ஃபியூல் பொறுத்தளவுல அவங்களுக்கு டாக்ஸ் இருக்கிறதுனால பல மாநிலங்கள், அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் இல்லை, பல மாநிலங்கள் அதை ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசல் கொண்டு வருவதற்கான ஒரு பதிலை தரவில்லை. அதாவது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்திவிடும் மாநில பட்ஜெட்டுகள்ல. அதனால அது ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு சூழல் இன்னும் வரவில்லை. அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் நிச்சயமாக ஒரு சாதாரண ஒரு டிவிஎஸ் வண்டியை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இது போன்ற ரொம்ப அதாவது பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும். பட் அது ஒருமித்த கருத்து, அந்த கன்சென்சஸ் ஏற்படுவதற்கு காலம் பிடிக்கும். அதற்குண்டான மாற்று வருவாய் மாநிலங்களுக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும். அந்த அடிப்படையில முன்னாடி, அதாவது அருங்கேட்லேயே இதை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டால் ஜிஎஸ்டிக்குள்ள கட்டாயம் பெட்ரோல் டீசலை கொண்டு வரலாம் அப்படிங்கிற அறிவிப்பு அன்னைக்கே வெளியிடப்பட்டது. இது இப்படி இருக்கும்பொழுது, அதாவது ரொம்ப பொருளாதார சமூக பொருளாதார குறியீட்டுல பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு பட்ஜெட்ல நேரடியாக இல்லைனாலும் நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதாவது நம்ம 90கள்ல இருந்து பார்த்துட்டு வரோம். 90-91 காலகட்டத்திலிருந்து பொருளாதார சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது 35 ஆண்டுகள் கடந்திருக்கு. அடிப்படையில பார்க்கும்போது பல்வேறு கீழ்நிலையில இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அந்த கடைக்கோடியில இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஒரு கண்கூடான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ்நாடு சென்னை ஒரு எக்ஸாம்பிளாக, சென்னை புறநகர் ஸ்ரீபெரும்புதூரை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொண்டா 90கள்ல அந்த இடம் வெளி அங்க தொழில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்துறை ஒரு ஹப்பாக மாறிவிட்டது இப்போ தற்போதைய காலகட்டத்தில். என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிறு ஊர்கள், கிராமங்கள், இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பது, பொருளாதார நிலையில உயர்வது அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த மாற்றங்கள் கடைக்கோடியில இருக்கிறவர்களுக்கு அடுத்தடுத்த நிலையில வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார்.